சில பேருக்கு பிபி இருக்கு, சில பேர் வந்து வெயிட் ஜாஸ்தியா அந்த டைம்ல இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கர்ப்பம் ஆயிடுறாங்க. ஸோ 90 நாள் வரலும் அந்த தாய் வந்து எப்போ முடிஞ்சதோ, வாமிட்டிங் சென்சேஷன் இல்லாத போது என்ன சாப்பிட முடியுமோ கொஞ்சம் நிறைய தண்ணி குடிச்சு அது பண்ணா போதும். மதிய உணவு நைட் உணவுல ரைஸ் சாப்பிட்டா கூட ஒயிட் ரைஸா சாப்பிட்டீங்கன்னா 1.5 கப்பு. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு பேர். அதாவது பிரெக்னன்சி ஆரம்பிக்கிறச்சே அவங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை. நலம் வாழ 2.0ல நம்ம வந்து பிரெக்னன்சி அந்த டயட்டை பற்றி பேச போகிறோம். இப்போ கர்ப்பிணிகள் எப்படிலாம் சாப்பிடணும், இதை வந்து கர்ப்பிணிகள்லேயே இப்போல்லாம் நிறைய குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கர்ப்பமாக இருக்கிறது டயபெட்டிஸ் வருது சில பேர், இது பேர் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு பேர். அப்புறம் சில பேருக்கு பிபி இருக்குது, சில பேர் வந்து வெயிட் ஜாஸ்தியாக அந்த டைமில் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கர்ப்பம் ஆயிடுறாங்க. இல்லை வந்து இந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம். ஸோ இதை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். இப்போ ப்ரெக்னென்சி அப்படின்னு எடுத்திங்கன்னா இது 10 மாதம் சுமந்து பெத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக 9 மாதம் 1 வாரம், அவ்வளோதான் டோட்டல் அந்த இதே. ஸோ நம்ம எப்படி பிரிக்கணும்னா முதல் 3 மாதம், நடு 3 மாதம், கடைசி 3 மாதம். இது பேர் ட்ரைமெஸ்டர்னு சொல்கிறோம். முதல் 3 மாதம் வந்து அந்த கரு அதுலேயே அதுக்கு உணவு இருக்குது. ஒரு தாய்க்கு இது புதுசாக அந்த கரு வந்து யூட்ரஸில் வந்ததுனால அந்த வயரும் அதுவும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால நாசியா, வாமிட்டிங் மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ 90 நாள் வரலும் அந்த தாய் வந்து எப்போ முடிஞ்சதோ, வாமிட்டிங் சென்சேஷன் இல்லாத போது என்ன சாப்பிட முடியுமோ கொஞ்சம் நிறைய தண்ணி குடிச்சு அது பண்ணால் போதும். இவங்க கவலையப்பட வேண்டாம். ஏன்னா ஏற்க வந்து அந்த குழந்தை வளர்கிறதுக்கு அதுக்கு கொடுக்குது, ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. 90 நாள் வரலாம். 90 நாள் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு உணவு பெட்டராக இருக்கணும். அவங்க கிட்டத்தட்ட 100லேருந்து 150 கேலரி ஜாஸ்தி வேணும் ஒரு நாளைக்கு. அண்ட் புரத சத்து 10 கிராம் தேவை. ஸோ கிட்டத்தட்ட அந்த 100 கேலரியில் 40லேருந்து 50 கேலரி புரத சத்து ஜாஸ்தி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடணும். இப்போ எல்லாரும் வந்து நீங்கள் 2 பேருக்கு சாப்பிடணும், நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் எப்படியுமே முதல் மாதம் சாப்பிடல, அதனால் உங்களுக்கும் உங்கள் குழந்தை 2 பேருக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தப்பான கருத்து. மொத்தமே தேவை 100 to 150 கேலரிஸ் தான். இது 2 தோசை இல்லை 2 இட்லி இல்லை அந்த மாதிரி ஒரு ஐட்டம் ஜாஸ்தி பண்ணால் போதும். எல்லாம் ஜாஸ்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ப்ரெக்னன்சி டயட்டில் 5 விதமான உணவும் ரொம்ப முக்கியம். என்ன 5 விதமான உணவு? நம்மளோட ரைஸ் இல்லை தெனை இல்லை இந்த மாதிரி மில்லட்ஸ் சிறுதானியங்கள் இல்லை அன்பாலிஷ்ட் ரைஸ் அந்த மாதிரி. 2வது புரத சத்து உள்ள உணவு, இது ரொம்ப முக்கியம். 3வது வெஜிடபிள்ஸ், 4வது ஃப்ரூட்ஸு, 5வது பால், தயிர், பாலாடைக்கட்டி இதெல்லாம். ஸோ 5 உணவுமே டெய்லி வேணும். அதனால இது ரொம்ப முக்கியமான கருத்து. இவங்களுக்கு பால் சுரந்தாதான் வெஜிடேரியன்ஸ் அதுக்கும் அவங்களுக்கு கால்சியம், B12, குட் ப்ரோட்டீன் எல்லாம் கிடைக்கும். ஸோ நார்மலாக ஒருத்தருக்கு 400 ml பால்னு சொன்னால் இவங்களுக்கு 500 to 550 ml பாலோ தயிரோ ஒரு நாளைக்கு. இவங்க டீ காஃபி ஒரு தடவை இல்லை 2 தடவை குடித்தா போகிறோம். குடிக்காதவங்க டீ காஃபி தான் குடிக்கணும் அவசியமே கிடையாது, பால் குடிக்கலாம், அது கூட ஓகே. ஸோ காலை உணவில் அவங்க வந்து இட்லியோ தோசையோ என்ன சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டுட்டு டெஃபினட்டாக அது கூட கொஞ்சம் புரத சத்து உணவு, சுண்டலோ முளைக்கட்டின பயிரோ இல்லை சாம்பாரோ பருப்போ இல்லை முட்டை சாப்பிட்றவங்க முட்டை, இது கட்டாயம் எடுக்கணும். இந்த 11 மணி டைமில் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஃப்ரூட் சாப்பிட்லாம், எல்லா ஃப்ரூட்டுமே சாப்பிட்லாம். இப்போ நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து இது சாப்பிட்டா சளி பிடிக்கும், அது சாப்பிட்டா கரு கலைஞ்சிடும், இந்த மாதிரி பயப்படுறாங்க. 3 மாதத்துக்கு மேலே பப்பாளி பழம் கூட சாப்பிட்லாம், ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. அதில் இருக்கிற அந்த ஆரஞ்சு கலரில் பீட்டா கேரட்டின் இருக்குது, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே சாப்பிட்லாம். ஆரஞ்சு பழம், வாட்டர்மெலன், அப்புறம் ஆப்பிள் இல்லை பேரிக்காய், எது சீசனோ
அந்த சீசன் டைமில் பழம் தாராளமாக சாப்பிடலாம். இல்லை பழம் எங்களுக்கு அந்த அளவு வேண்டாம், எங்கள் சுகர் வந்து ஸ்லைட்டாக ஏறுற மாதிரி இருக்குது, இல்லை எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக பழம் சாப்பிட்டுட்டு நட்ஸு சாப்பிட்லாம். பாதாம் இல்லை வால்நட் 5லேருந்து 10 பீஸ் சாப்பிடலாம். இதுக்கப்புறம் மதிய உணவு, நைட் உணவு. மதிய உணவு, நைட் உணவில் ரைஸ் சாப்பிட்டா கூட ஒயிட் ரைஸாக சாப்பிட்டிங்கன்னா 1.5 கப்பு. இதையே தெனை இல்லை சாமை இல்லை வந்து வரகு இந்த மாதிரி குதிரைவாளி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா வறுத்துட்டு அப்புறம் ரைஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இதில் பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு சிறிய அளவு அதில் நார் சத்தும் அண்ட் புரத சத்து பெட்டராக கிடைக்கும். இதோட கூட இப்போ 1 கப்பு சாப்பிட்டா கூட 1 கப் அளவு சாம்பாரோ பருப்போ சுண்டலோ ஸ்ப்ரவுட்ஸோ இல்லை சிக்கன் ஆர் ஃபிஷ் கிரேவி ஃபார்மில் ஃப்ரைடு கிடையாது, இல்லை எக் கிரேவி அந்த மாதிரி 1 கப் அளவு சாப்பிட்லாம். 2 கப் அளவு காய் சாப்பிடணும். பச்சை, ஆரஞ்சு இல்லை ரெட் கலர் காய். வாழைத்தண்டு, வாழைப்பூ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முள்ளு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், வயலட் கலர். பட் பெரும்பாலும் பச்சை கலர் 16 வித கீரை, பீன்ஸ், அவரைக்காய், காராமணி, கொத்தவரங்காய், எல்லா வாட்டரி வெஜிடபிள்ஸ், பூசணிக்காய், சொரைக்காய் இதெல்லாம் சாப்பிடலாம். ஸோ இது எல்லாமே இது சாப்பிட்டா சளி பிடிக்கும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, தாராளமாக சாப்பிட்லாம். அண்ட் 1 கப்பு தயிர், 200 ml தயிர், 1/2 கப் தயிராக ஊற்றிட்டு அந்த 1/2 கப்பை மோர் பண்ணி 1 கப் மோர் குடிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நைட் உணவும் இருக்கணும். அது டிஃபனாக சாப்பிட்டா ஒரு 3 இட்லி இல்லை 3 தோசை, இல்லை உப்புமாவாக சாப்பிட்டா 1/2 கப் உப்புமா, இல்லை பொங்கலாக சாப்பிட்டா 1/2 கப் பொங்கல், கிச்சடியாக சாப்பிட்டா 1/2 கப் அந்த மாதிரி சாப்பிடலாம். இப்போ வந்து ஒருத்தர் கர்ப்பமாக இருக்காங்கன்னா வீட்டில் உடனே ஸ்வீட்ஸு, உடனே ஃப்ரைட் ஐட்டம் இதெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அது நல்லதே கிடையாது. இந்த காலகட்டத்தில் வந்து கர்ப்பம் ஆறுதே வந்து அரவுண்ட் 20+, 25+, 30+ கூட ஆகிறாங்க. ஸோ இவங்களுக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் தான் ப்ரெக்னென்சி வித் ஓவர் வெயிட் ஒபேசிட்டி பற்றி பேச போகிறோம். அப்போ இவங்க வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இந்த ஃப்ரைட் ஐட்டம், ஜங்க் ஐட்டம், சுகர் ஐட்டம்ஸ் நிச்சயமாக வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வெயிட் ஆயிடுச்சுன்னா டெலிவரி போது ப்ராப்ளம் இருக்குது. அதனால ஸ்டார்டிங் வெயிட்டே ஜாஸ்தி இருக்கிறவங்க இல்லை எல்லாருமே ஸ்வீட்ஸ் வேண்டாம். அண்ட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எப்பாவது ஒரு சின்ன பீஸ் ஓகே, பட் ரெகுலராக போய் இந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்றது, ஜிலேபி, ஜாங்கிரி இதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா இதில் பெனிஃபிட் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ப்ரோட்டீன்கிறது வருது பருப்பு வகைகள்லேருந்து தான். அதனால அதை வந்து ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ இதே ப்ரெக்னென்சியில் பிபி, ஹை ப்ரெஷர் சில பேருக்கு வரும். அப்போ என்ன பண்ணுவோம்னா உப்பு வந்து குறைச்சிடும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உப்புங்கிறது சோடியம் சத்து. இது பாலில் கூட இருக்குது, இது எல்லா கீரையில் கூட இருக்குது. ஸோ நம்ம வந்து உப்பை நிறையா போட்டுண்டு ஊறுகாய் போட்டுன்னு சாப்பிட முடியாது. ஏன்னா பிளட் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கே ஆபத்து, தாய்க்கும் ஆபத்து, குழந்தைக்கும் ஆபத்து. அதனால உப்பை குறைக்கணும். அண்ட் உடம்புல வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு கூட உப்பை குறைக்கணும். ஸோ சிறிய அளவு தான் உப்பு எடுக்கணும், ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு ஃபுல் டேக்கு. ஸோ அது போகிறோம். ஸோ அந்த மாதிரி பிபி இருக்கிறவங்க ஜாகிரதையாக இருக்கணும். ஃப்ரைட் ஐட்டம்ஸும் கிடையாது, ஸ்வீட்ஸும் கிடையாது. இப்போ இதே ப்ரெக்னென்சியில் சில பேருக்கு டயபெட்டிஸ் வந்து ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ்னு பேர். அதாவது ப்ரெக்னென்சி ஆரம்பிக்கிறச்சே அவங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை, பட் ஒரு 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் மேலே இவங்களுக்கு டயபெட்டிஸ் வருது. சில பேருக்கு இன்சுலின் குத்தி தான் இது சுகரை மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா சுகர் மெயின்டெனன்ஸ் தான் மோஸ்ட் முக்கியம். சுகரை மெயின்டைன் பண்ணிட்டா அந்த குழந்தைக்கு ஒரு ஆபத்தும் வராது. பட் நம்ம சுகரை மெயின்டைன் பண்ணலைன்னா பலவிதமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால சில பேருக்கு இன்சுலின் கொடுப்பாங்க. சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறாங்க. காய் பழம்லாம், பழத்துலேயுமே ஒரு 4-5 வித பழம்தான் சாப்பிட்லாம். பப்பாளி இல்லை கொய்யா பழம் இல்லை வாட்டர்மெலன் இல்லை வந்து கமலா ஆரஞ்சு, இந்த மாதிரி என்ன சீசனோ லிமிட்டடாக தான் சாப்பிட முடியும், கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். இவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துடுச்சுன்னா மருந்து கட்டாயம் எடுக்கணும். சுகர் லெவல்ஸை லோவாக மெயின்டைன் பண்ணணும்.
இது ரொம்ப முக்கியம். சிலர் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே டயபெட்டிக்காக இருப்பாங்க. அவங்களுமே ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த சுகர் லெவல் ஜாஸ்தியானால் அந்த குழந்தைய பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. அதனால் சுகர் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். புரத சத்து 3 உணவுலையுமே எடுக்கணும். இவங்க வெள்ளை அரிசியை விட்டுட்டு கைக்குத்தல் அரிசி இல்லை சாமை வரகு, அதை விட தினை, கம்பு இல்லை கருப்பு கவுனி அரிசி, சேப்பரிசி இந்த மாதிரி சாப்பிடலாம். இல்லை கைக்குத்தல் அரிசி. ஸோ அவங்க உடனே டயபெட்டிஸ் இருந்தால் இந்த மாதிரி மாறிட்டு வந்துடணும். ஃப்ரைட் ஐட்டம்ஸ் கிடையாது. சர்க்கரை சுத்தமாக தொடக்கூடாது. பால்லையோ எதுலேயோ எடுக்கவே வேண்டாம். இல்லை சர்க்கரை இல்லைங்க, நாங்கள் சுகர் ஃப்ரீ எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோன்னா வெளியிலேருந்து வாங்குறதே சுகர் ஃப்ரீ நம்மளுக்கு சேஃபே கிடையாது. அதனால வேண்டாம். டெலிவரி ஆற வரணும் இவங்க சர்க்கரை சாப்பிடாத இருக்கிறது, ஸ்வீட் சாப்பிடாத இருக்கிறதே பெட்டர். இப்போ சில பேருக்கு ப்ரெக்னென்சி தைராய்டு இருக்கவே இருக்கும். அதோட ப்ரெக்னென்சிக்கு வருவாங்க. இவங்களுக்கு ஹைப்போதைராய்டு தான் ரொம்ப காமன். ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்க வெயிட் ஜாஸ்தி இருப்பாங்க. அப்போ ப்ரெக்னென்சியை வெயிட்டோட வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ஸோ இவங்களுமே ஜாகிரதையாக இருக்கணும். இவங்க தைராய்டு இருக்கிறவங்க 3 காயை வந்து முடிஞ்ச அளவு குறைச்சி சாப்பிடணும். அது கோஸு, ப்ராக்கலி, காலிஃப்ளவர், இது 3மே சிறிய அளவு தான் சாப்பிடணும். மற்ற பச்சை நிற காய் தாராளமாக சாப்பிடலாம். அண்ட் ரூட் வெஜிடபிள்ஸை குறைக்கணும். அண்ட் ஸ்பெசிஃபிக்லி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ரூட் வெஜிடபிள்ஸ் வேண்டாம். கேரட்டை தவிர ஒரு அரை பச்சை கேரட் தாராளமாக சாப்பிடலாம். அது தவிர வேண்டாம். பட் தைராய்டு இருக்கிறவங்க இந்த 3 வெஜிடபிள்ஸ் பார்த்து சாப்பிடணும். ஏன்னா அவங்க அதை சாப்பிட்டா அவங்க மருந்துக்கு அது பிரயோஜனம் இல்லை. தைராய்டு மருந்தை ஒழுங்காக எடுக்கணும். ஏன்னா தைராய்டு லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரெக்னென்சியில். மற்ற உணவெல்லாம் நம்ம ரெகுலராக சொன்ன மாதிரி புரத சத்து நிறையா, பால் அரௌண்ட் 550 ml பாலாக சாப்பிட்லாம், தயிராக சாப்பிட்லாம். லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், 2 உணவில் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா எண்ணெயும் குறைக்கணும். இவங்க மேக்ஸிமம் 4 டீஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். அது வந்து நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் நெய், அந்த மாதிரி சாப்பிட்டு அவங்க பழகினாங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். ப்ரெக்னென்சி வந்து ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லாத அவங்க டெலிவரியிலையும் கம்ஃபர்டபுளாக இருந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க, பேபியும் ஹெல்த்தியாக இருக்கும். நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்.